வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஒரு நபர் பட்டா மாற்றம் வேண்டி மனு தாக்கல் செய்து அந்த மனுவின் பேரில் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக அவர் உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். இந்த வழக்கில் நீதிபதி பிறப்பித்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவாக மக்கள் அவர்களுடைய நிலம் சம்பந்தமாக பட்டா மாற்றம் மற்றும் நில அளவை, எல்லை நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக தாலுகா அலுவலகத்திற்கும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் மனு தாக்கல் செய்து வருகிறார்கள். அந்த மனுவின் பேரில் பார்த்திங்கன்னா குறித்த காலத்தில் உரிய நடவடிக்கையை எடுப்பதில்லை, எந்த பதிலும் தெரிவிப்பதில்லை. பொதுவாக இதுபோன்ற அரசு அதிகாரிகள் ஆள்பலம் மிக்கவர்களுக்கும் பணபலம் மிக்கவர்களுக்கும் அவர்கள் வேலை செய்கிறார்களே தவிர சாதாரண சாமானிய மக்களுக்கு எந்த விதத்திலும் அவர்கள் வேலை செய்வதில்லை என்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் இந்த பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பகுதியை சார்ந்த பொன்னுசாமி சாந்தி என்ற தம்பதியர் அவர்களுடைய நிலத்திற்கான பட்டா மாற்றம் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார்கள். தாலுகா அலுவலகத்திலும் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடமும் மனு தாக்கல் செய்து அந்த மனுவின் பேரில் கடந்த 4 மாதமாக எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, எந்த பதிலும் இல்லை. இதனால் பாதிக்கப்பட்ட அந்த நபர்கள் உயர்நீதிமன்றத்தில் அவர்களுடைய மனுவை பரிசீலிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு, அதாவது மாவட்ட ஆட்சியருக்கும் தாசில்தாருக்கும் உத்தரவிடும்படி மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் அவர்கள் இந்த வழக்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பிறப்பித்திருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அரசு அதிகாரிகள் மிகுந்த கவனமின்மையாகவும் தம் கடமையிலிருந்து தவறும் சூழலும் ஏழை சாமானிய மக்களுக்கு எந்த விதத்திலும் உதவுவதில்லை, பணி செய்வதில்லை. அவர்களின் மனுக்களுக்கு உடனடியாக சட்டப்படியான நடவடிக்கை எதுவும் எடுப்பதில்லை. பொதுவாக மக்கள் தாலுகா அலுவலகத்திற்கும் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் பட்டா மாற்றம் கோரியோ பட்டா பெறுவதற்காகவோ அல்லது தமது நிலத்தை அளவீடு செய்வதற்காகவோ எல்லை நிர்ணயம் செய்வதற்காகவோ பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் மனு தாக்கல் செய்கிறார்கள். மனு தாக்கல் செய்து அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்காதனால் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகக்கூடிய சூழலை இந்த மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடு அவர்கள் எந்த விதத்திலும் பணி செய்யவில்லை என்பதை காட்டுவதாக இருக்கிறது. இது போன்ற நிலையை இனிவரும் காலங்களில் நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் சுட்டிக்காட்டியது தீர்ப்பில் என்னன்னா, பொதுவாக நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளையும் அந்த அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை, நடைமுறைப்படுத்துவதில்லை. நீதிமன்றம் பல்வேறு விதமான உத்தரவுகளை, அடுத்தடுத்த உத்தரவுகளை பிறப்பித்தாலும் கூட அவர்கள் அதை பின்பற்றி அதை நடைமுறைப்படுத்துவதில்லை. மேலும் அரசு அனுப்பும் சுற்றறிக்கைகள் கூட அதில் சொல்லப்பட்ட விவரங்கள் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இப்போ நீதிமன்ற உத்தரவையும் பின்பற்றுவதில்லை, அரசு சுற்றறிக்கையும் பின்பற்றுவதில்லை. இப்படியாக தம் கடமையிலிருந்து தவறும் அதிகாரிகள் அதிகரித்து வருகிறார்கள். பொதுவாக வேலை செய்யவில்லை, பணி செய்யவில்லை, அவர்கள் மக்களுக்காக பணி செய்யவில்லை என்பதை கோடிட்டு காட்டுவதாக இருக்கிறது இன்றைய அதிகாரிகளுடைய நிலைப்பாடு என்று இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். இது போன்ற நிலைப்பாடுகளை நீதிமன்றம் இனியும் வேடிக்கை பார்க்காது. மேலும் அந்த மனு தாக்கல் செய்த நபருக்கு 2 மாத காலத்தில் அவர் மனு மீது உரிய சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்டு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் இந்த உத்தரவின் நகலை பதிவுத்துறை மூலமாக, அதாவது தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளருக்கு அனுப்பி பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த தீர்ப்பின் நகலை அனுப்ப வேண்டும் என்றும் இந்த தீர்ப்பில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், பொதுவாக அரசு அதிகாரிகள் மக்களுக்கு கொடுக்கும் மனுக்களை உரிய நேரத்தில் சட்டப்படியான தீர்வு காண்பது கிடையாது, எந்த விதத்திலும் அவர்களுக்கு பதில் அளிப்பதும் கிடையாது. பொதுவாக நீதிபதி குறிப்பிட்டது போல ஆள்பலம் மற்றும் பணபலம் இருப்பவர்களுக்கு மட்டுமே அவர்கள் பணி செய்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சமூகத்தில் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. இது நீதிமன்றம் காதுகளுக்கு வரை இது சென்று ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பிறப்பித்து அரசு அதிகாரிகளுக்கு ஒரு கடிவாளம் போட்டது போன்ற ஒரு தீர்ப்பை பிறப்பித்திருக்கிறார்கள்.
நீங்கள் வந்து இனிவரும் காலங்களில் வந்து இது போன்ற நிலம் சம்பந்தமான கோரிக்கைகளுக்கு நீங்கள் மனு தாக்கல் செய்கின்ற பொழுது மனுவை வந்து நீங்கள் தபாலில் அனுப்பலாம், நேரடியாக அனுப்பலாம். அப்படி அனுப்புகின்ற பொழுது அதற்கான ஒப்புதல் அட்டையை, அவர்கள் மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புதல் அட்டையையும் மனுவின் நகலையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அப்போ தான் இது போன்ற நடவடிக்கை எடுக்காத அரசு அதிகாரிகளுக்கு எதிராக உத்தரவு பெறுவதற்கு உரிய உயர்நீதிமன்றத்தை அணுகி உத்தரவு பெற்று உங்கள் மனுவின் மீது சட்டப்படியான உரிய நடவடிக்கையை குறித்த காலத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இந்த காணொளி வந்து பதிவிடப்படுகிறது. பொதுவாக சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவு வருகிறது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களாகிய நாம் வந்து சட்ட விழிப்புணர்வோடு இருந்து நமக்கான பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளை, நமக்கு கோரிக்கைக்கு உண்டான தீர்வுகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதனால் நம்ம வந்து விழிப்போடு இருக்கணும். சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்கி அவர்களை விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மற்றும் திரையில் இருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அப்போ தான் அதுக்கு உண்டான பதில்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அல்லது புதிய காணொலியை பதிவு செய்கிறோம். மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.